ஹே ஹாய் வெல்கம் டு காயின் செவர். ஸோ இன்றைக்கி தான் நீங்கள் இந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் காயின் செவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேசிவ் இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்டை தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேம் டைம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை எண்ட் வரலும் பாருங்கள். உங்களுக்கும் ஒரு பெஸ்ட் ஐடியாவை என்னால் கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சென்டென்ஸை மட்டும் நல்லா பாருங்கள். இஸ் யுவர் மணி ஆல்சோ ஸ்லீப்பிங் இன் த பேங்க்? இஃப் எஸ், வேக் இட் அப் அண்ட் மேக் இட் எ லிட்டில் அதர். ஸோ இது யாருக்கு புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்கள் மணி பேங்க்கில் சேஃபாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய மிகப்பெரிய தவறு. ஸோ வருஷத்துக்கு வருஷம் இன்ஃப்ளேஷன் வர்றதால உங்களோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 7% மதிப்பை இழக்குதுன்னு சொன்னால் இதுதான் ரியல் ஃபேக்ட்டு. ஸோ அதான் உண்மையும் கூட. நீங்கள் பேங்க்கில் 1 லட்சமோ இல்லை 10 லட்சமோ போட்டு வச்சா சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட மிகப்பெரிய தவறு. அது உங்கள் பணத்தோட மதிப்பை தான் நீங்கள் இழந்துட்டுருக்கீங்க. ஸோ இன்றைக்கி விற்கிற ஒரு பொருளோட விலை அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 7% அதிகமாகி தான் விற்கும். ஆனால் உங்களோட அமௌண்ட் அப்படியே தான் இருக்குமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேங்க்கில் வச்சுருக்காம அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத கற்றுக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் ஐடியா அசெட். அசெட்டில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, அசெட்டை எப்படி நம்ம தேடி பில்ட் பண்ணுறது அப்படின்றத இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கார் எடுத்துக்கோங்க. ஒரு கார் வாங்குறீங்கன்னா அந்த காரை உங்களோட பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது அசெட்டில் சேராது. நீங்கள் அதே காரை ஒரு ஓலா இல்லை ஊபர் இது மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு எடுத்து அதை கமர்ஷியல் வெஹிக்கிளாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது நீங்கள் உங்கள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து நீங்கள் ஒரு இன்கம்மையும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஐடியா. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். ஸோ டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்னு சொன்னாவே நீங்கள் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ நீங்கள் அதில் நீங்கள் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறது மூலமாக கூட உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் ஜென்ரேட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், போர்ட்ஃபோலியோ இது மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஒரு வீடியோ மட்டும் ப்ராப்பராக க்ரியேட் பண்ணி எடிட் பண்ணி நீங்கள் அதை அப்லோட் பண்ணுற பட்சத்தில் அதுலேருந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு எழுதுறது நல்லா வரும் அப்படின்ற ஒரு ஸ்கில் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் நல்ல ஒரு நாவல்ஸோ இல்லை கட்டுரையோ எழுதி அதை நீங்கள் பிளாகில் அப்லோட் பண்ணும்போது அதுலேருந்துமே உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இதுவுமே நீங்கள் இபுக் மூலமாகவே இது நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அதுலேயுமே நல்ல சோர்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா அதை விட ஒரு சிம்பிளான ஐடியா அஃப்லைட் மார்க்கெட்டிங். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃப்ளிப்கார்ட், அமேசான் ஸோ இது மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் சேல் ஆப்பில் போயிட்டு ஒரு அஃப்லைட் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஸோ அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இல்லை உங்கள் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. ஷேர் பண்ணுற பட்சத்தில் அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் சஜஸ்ட் பண்ண லிங்க்லேருந்து அவங்க அந்த ப்ராடக்டை வாங்கும்போது அந்த ப்ராடக்ட்லேருந்து கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவுமே ஒரு நல்ல பெஸ்ட் ஐடியா தான். அப்படி இல்லைனா உங்களுக்கு கோடிங் நாலேஜ் இல்லை எடிட்டிங் நாலேஜ் இது மாதிரி எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கோர்ஸுமே ஒரு ஆன்லைன் கோர்ஸாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ இல்லை கோர்ஸ் எடுக்க முடியல அப்படி இல்லைனா நீங்கள் அந்த கோர்ஸை நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஸோ அதையுமே நீங்கள் ஒரு அமௌண்ட்டுக்கு நீங்கள் சேல் பண்ணலாம். இப்படி பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகும். அப்படி இல்லைனா இபுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஒரு நாவல் எழுதுறீங்க, எழுதி அதை ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற பட்சத்தில் அதிலிருந்துமே உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதை நீங்கள் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக சேல் பண்ணுன்ற நீட் இருக்காது. நீங்கள் ஒன்ஸ் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதை படிக்கும்போது அவங்க டவுன்லோட் பண்ணும்போது ஒரு டவுன்லோடுக்கும் சம் ஆஃப் அமௌண்ட் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். இல்லை இது எதுலையுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எதுலையுமே எனக்கு ஸ்கில் இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா பட் உங்கள்கிட்ட அமௌண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா ஹை ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் ரெண்ட்டுக்கு விடலாம். இது எல்லாமே உங்களுக்கு டபுள் ரெண்ட்டுக்கு நீங்கள் விடுறதுக்கு அவைலபிள் இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் ஒரு ஹோமோ இல்லை ஒரு வில்லாவோ கட்டி ஸோ அதையுமே நீங்கள் டே பை டேக்கு ரெண்ட் விடலாம். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே உங்களோட மணி நீங்கள் தூங்கும் போதுமே கிடைக்கிற ஒரு அசட்டுன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை தாண்டி உங்களுக்கு எதனா ஐடியா தெரிஞ்சிச்சுன்னா அதையுமே எனக்கு சொல்லுங்கள். சேம் டைம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஏற்கனவே யூஸ் ஆகும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காயின் செவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.